கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலும் கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது சாபம் என்கிறதான ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். சாபம் எதனால வருது, இந்த சாபத்தினுடைய வகைகள் எப்படி எப்படி இருக்கும், அது முன்னோர்களுடைய சாபம் மட்டும்தானா, நம்ம சாபம் உண்டா, அந்த சாபம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஏற்கனவே சாபமாய் இருக்கிற வீடுகளுக்கு நமக்கு அதுலேருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தான் இந்த செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த சாபம் 2 வகையாய் சாபம் வருது. ஒன்று முன்னோர்களுடைய பாவத்தினுடைய மூலமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக சாபம் நமக்கு வருது. அந்த சாபம் அணுக்கள் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும் தலைமுறையாக நமக்கு தலை மேலே நின்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம முன்னோர்கள் இன்றைக்கு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து சபைக்கு நமக்கு வந்துட்டோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம். ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம ஒரு பெரிய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டிருக்கோம். நமக்கு முன்னோர்கள் செய்த பாவத்தினால இருந்ததான சாபங்கள் சில நேரம் நம்ம தலைமையில இருப்பதை நம்ம காண்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2வது சாபம் நாமே சாபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். 2வது நாமே சாபமாய் மாறுறது. இந்த 2 சாபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடங்களா இருக்கு. இந்த சாபம் என்னங்க பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். அது எந்த விதமான முன்னேற்றமா இருக்கலாம். நீங்க அறிவுல தேரணும்னு நினைச்சீங்கன்னா அது தடுக்கும். தொழிலில் தேரணும்னு நினச்சிங்கன்னா அது தடுக்கும். படிப்பு, வேலை, அடுத்தடுத்த பகுதிக்கு நீங்கள் போகணும், அது ஊழியம், அடுத்தடுத்த பகுதிக்கு நீங்கள் எப்போ போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அது சாபம் என்ன செய்யும், தடுக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்லனேன். 100% ஒரு மனிதன் இருந்தால் அதுதான் பூரணம், அப்படி தானே? இப்போ நம்ம பரீட்சையில் பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், 100 மார்க் வாங்கினா அதுதான் ஃபுல், அதுதான் இந்த நிறைவான ஆசீர்வாதம். ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு 35 மார்க்கு கொண்டாந்து வைக்கும். அல்லேலூயா. அதாவது 35 மார்க்குன்னா எப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா 35 பாஸ் தானே பரவாயில்ல, பாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சக்கூடாது. 100 மார்க் எடுக்க தகுதியுள்ள ஒரு மனிதனை 35 மார்க் எடுக்க வைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன், 100 மார்க் எடுக்க தகுதியுள்ள ஒரு பையன், அந்த தொழில் வளர்ச்சிக்கு திறமையுள்ள ஒரு பையன், ஆனால் எவ்வளவோ எஃபெக்ட் போட்டும் எவ்வளவோ வேலை செஞ்சும் அந்த சாபம் என்ன செய்யும் 35 ஜஸ்ட்ல கொண்டு போய் போகும். அல்லேலூயா. அது தடுத்து நிறுத்திருக்கும், உங்கள் தலை மேலே தொங்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அல்லனா இரத்தத்திலையும் அணுக்களையும் கூடவே இருந்து நம்மளை தடுத்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சாபம்னா இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் முன்னேறவே முடியாம தடுக்குது, ஏதோ ரூபத்துல நம்மளை தடுத்துருச்சு. நம்ம நினைப்போம் யதார்த்தமா நடந்துருச்சு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அதனால தடுத்து போச்சு அப்படின்ப்போம். ஆனா அந்த பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தது சாபம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2வது சாபம் ஒரு மனிதன் இருந்துன்னு வைங்களேன், மந்திர தந்திரம் உள்ள நுழைஞ்சு செயல்படுறதுக்கு ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. சாபம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு விக்கிரத்தின் ஆவியோ, சர்ப்பத்தின் ஆவியோ, மந்திரத்தின் ஆவியோ உள்ள நுழைவது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. ஈஸியா பூந்து விளையாடி ஒரு மனிதனை அழிக்கும்படியாக, கீழே தள்ளும்படியாக ரொம்ப ஈஸியாக செயல்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சாபங்கிறன்னா என்னங்க? சாபங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி அவனை அள வச்சு அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன வேதனையில சொல்லக்கூடிய வார்த்தை தான் எனது சாபம். அல்லேலூயா. புரியுதா? ஒரு மனிதனை துன்பப்படுத்தி அள வச்சு கஷ்டப்படுத்தி வேதனை உண்டாக்கும் போது அவங்க வேதனையோடு கஷ்டத்தோடு இருப்பாங்க இல்லையா,
அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் சாபம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு மனிதனை துரோகம் பண்ணா, அதாவது துரோகம்னா என்னது? தாரேன்னு சொல்லிட்டு செய்யாம இருப்பது துரோகம். நம்ப வச்சு ஏமாத்துறது துரோகம். அப்படி ஏதாவது பண்ணோன்னு வைங்களேன், அது ஒரு சாபம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏமாத்துறது, இதுவும் அதே மாதிரிதான். துரோகம், சாபம்ங்கிறலாம் இதுவும் அதே மாதிரிதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சில பேர் பெண் பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆம்பளைகளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னு, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வீடு சொத்து இருந்துன்னா அவங்க என்ன செய்வாங்க, போய் மிரட்டுவாங்க. நாளைக்கு ஒன்று ஆக்கிடுவேன், பண்ணிடுவேன், சொத்தை எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க மிரட்டப்படுறாங்க இருக்காங்கல்ல, அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை சாபமாக மாறும். நில அபகரிப்பு, நிலத்தை ஏமாத்தி அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி நிலத்தை அபகரிக்கிற, நிலமோ பொருளோ அபகரிக்கிற, மனிதனை அபகரிக்கிறது. மனிதனை அபகரிக்கிறதுனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டோமே அப்படின்னு நினைச்சிடறாங்க. லவ் பண்ணி அல்லனா இவங்களை அடையணும் அப்படின்னு சொல்லி பொண்ணையோ ஆணையோ திட்டம் போட்டு அபகரிச்சு கொண்டு போறான்னா அதுவும் ஒரு சாபமா, யாருக்கு? அவங்க பெற்றோருக்கு சாபமாய் மாறும். அந்த வார்த்தை தான் சாபமாய் வரும். மொத்தத்துல தீமையினால வர்ற குமுறல், நஷ்டத்தினால வர்ற குமுறல் இருக்கு பாருங்க, பெருமூச்சு குமுறல் இருக்கு பாருங்க, இதுதான் என்னவா மாறும்? சாபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்து இந்த சாபம், என்னென்ன சாபம் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஆவியானவர் சொல்றத வச்சு நான் சொல்ற காரியத்தையும் சொல்றேன். நாங்க ஏற்கனவே மொத்தத்துல தீமையினால வர்ற பெருமூச்சு தான் சாபம். அதை நீங்க புரிஞ்சு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இதை நான் சொல்றேன். இந்த பெண் ஆண் சாபம் இருக்கு, பெண் சாபம், பெண் ஆண் சாபம் இருக்கு. பெண் தான் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இவங்க விடுற சாபங்கள் என்ன செய்யும்? அது சாபமாய் மாறும். பொதுவாகவே பெண்கள் ரொம்ப பலகீனமான ஆட்கள். ரொம்ப பலகீனமான ஆட்கள்னா பெண்கள் சில விஷயத்துல ரொம்ப பலமா இருப்பாங்க, அது வேற விஷயம். நான் அது இன்னொன்று டாபிக் நான் சொல்றேன். பெண்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. எப்பேற்பட்ட பெண்களையும் ஈஸியா ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்திடலாம். அல்லேலூயா. ஏமாத்தி அவங்கள சூறையாடணும், அவங்கள அபகரிக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சோம்னா, ஒரு ஆண் அப்படி ஒரு திட்டம் போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா எப்படியாவது அதை அடைஞ்சே தீர்ந்துருவான். அல்லேலூயா. அது நிறைய பேர் இங்க இருக்க நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், அதை நீங்க அந்த சூழல கூட இருந்திருக்கலாம். பெண்களை குறி வச்சு இதை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா, ஆண் நினைச்சான்னா அதை செய்து முடிக்கக்கூடிய பலன் இருக்கு, ஆணுக்கு இருக்கு. ஏமாத்த அவனால முடியும், ஏமாற பெண்களால முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போ பெண்கள் இந்த விஷயத்துல அதிகமான பெண்கள் சாபம் விடுகிற சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தி வருவாங்க. இது ஆண்களுக்கு அவங்க சந்ததிக்கு மிக பெரிதான சாபமாய் மாறும். அப்படின்னா ஆண்கள் தப்பே செய்ய மாட்டாங்களான்னா ஆண்கள் பாவமும் உண்டு. ஒரு 100%ல 25% ஆண்களுக்கு சாபம் இருந்ததுன்னா, ஆண்களுக்கு சாபம் இருந்ததுன்னா இவங்களுக்கு 75% சாபம் உண்டு. நிறைய சாபங்கள் பெண்களை வைத்தே சாபங்கள் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரெண்டாவது, முன்னோர்களுடைய சாபம், அதை மிரட்டல் உரட்டல், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மிரட்டல், நில அபகரிப்பு, அந்த மாதிரி ஒரு நாட்டாமை மாதிரி, நான் ஆணுங்கிறதான ஒரு இது, யாரு வருவா அப்படிம்பாங்க, எங்க ஜாதி சங்கம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டி இரட்டி உருட்டி அபகரிக்கிறாங்க. அந்த வேதம் கூட சொல்லுது, விதவைகளுடைய வீட்டை பட்சிக்கிறார்கள் அப்படின்னு. சிறுமியானவர்களை மிரட்டி அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சிறுமியானவங்களையும் விதவைகளையும், அதாவது தனக்கு கீழே இருக்கவங்கள மிரட்டி எடுக்கிறது. அல்லேலூயா. அதுவும் ஒரு மிகப்பெரிதான சாபமாய் முடியுது முன்னோர்களுக்கு. அல்லேலூயா. அந்த முன்னோர்களுக்கு தான் நம்ம இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த முன்னோர்களுடைய பாவத்தினால சாபம் தான் இந்த ஆண் பெண் சாபம் இருக்கு இல்லையா, பாவத்தினால வர்றது, அது வருது. அப்புறம் அவங்க அந்த கொலை குற்றங்கள் பண்ணி, இன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களை கண்காணிப்பதற்கு நிறைய
சிசிடிவி கேமரா இருக்குது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கே போகிறீங்க எங்கே வாரீங்க அப்படிங்கிறதே அழகாக வாட்ச் பண்ணுறதா வாட்ச் பண்ணிக்கலாம். அன்றைக்கி அப்படி கிடையாது. ஈஸியாக கொலைகள் மண்ணுக்குள்ளே புதைச்சி யாருக்கும் தெரியாமல் கொலைகள்லாம் நடப்பது உண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய சாபம். இவங்க எல்லாம் கொலை பண்ணிக்காங்கன்னு நல்லா தெரியும், ஆனால் ஆதாரம் கிடையாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்களுடைய குமுறல் சாபமாக மாறும். அடுத்து என்னென்னா, உயிரோடு இருக்கும் முன்னோர்களுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு குமுறல் இருக்கும். பெற்றோர் சார்பாக ஒரு குமுறல் இருக்கும். எப்படின்னா, நான் தானே எடுத்து வளர்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கேன், ஆனால் நீ இந்த ஸ்டேஜுக்கு வந்தவனே துச்சமாக மதிச்சுட்டு பண்ணிட்டியே அப்படிங்கும்போது அவன் ஒரு குமுறல் இருக்கும். நான் இன்னைக்கு முடியாத இடத்துல இருக்கேன், என்னுடைய உழைப்பு எல்லாம் நான் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் படுத்த படுக்கையில் என்னை துச்சமாய் இகழ்வாய் நீ பண்ணுகிறையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கமும் சாபமாய் மாறும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த அடுத்ததாக, பெற்றோர் தாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யாம விட்டுட்டாலும் சாபமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கிறதான பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்க நினைச்சு பார்த்து செய்யணும். சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை வளர்த்த விதங்கள், படிக்க வைத்ததுங்கள், ஆளாக்கி உங்களை எந்த அளவுக்கு அவங்க செய்த நன்மைகளை நினச்சி அவங்க சாகும்போது சாபமாய் அவங்க எதுவும் சொல்லிடாபடி ஆசீர்வாதமான வார்த்தையினால் அவங்க போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய கடமை நீங்கள் செய்யணும் ஒன்று. அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை நீங்கள் செய்யட்டாலும் பிள்ளைகள் விடுறது சாபமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் மிக தெளிவாக இருக்கணும். 2 பிள்ளை இருந்தாஞ்சதான், 1 பிள்ளை இருந்தாஞ்சதான், அது ஆம்பளை பிள்ளை இருந்தாஞ்சதான், பொம்பளை பிள்ளை இருந்தாஞ்சதான். பொம்பளை பிள்ளை ஐயோ எங்கள் அண்ணனுக்கு தான் போய் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கே எங்கள் அம்மா செஞ்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்யக்கூடிய கடமை ஒன்று இருக்கு. அவன் நீங்கள் சாகும் போது எங்கள் அம்மா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு நீதி செய்யாமல் விட்டுட்டாங்க, இனி எங்கள் அம்மா மட்டும் இப்படி செஞ்சுருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன்ல, எங்கள் அம்மா மட்டும் இப்படி செய்யாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு ஏங்கி நின்னான்னா அதுவும் உங்களுக்கு என்னவா மாறும்? பிள்ளைகளும் பெற்றோரை பார்த்து ஆதங்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் அது சாபமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து, சாபத்தீடாய் இருக்கதான அந்த ஆசீர்வாதம் நம்ம அனுபவிச்சோம்னா எல்லாம் நம்மகிட்ட இருக்குமானால் அதுவும் சாபமா இருக்கும். அல்லேலூயா. சாபமாய் இருந்ததான ஒரு பொருட்கள், சாபமாய் இருந்ததான ஆசீர்வாதம், அது உங்க முன்னோராக இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தான் நம்ம வீட்டில் நாம் அனுபவித்தோம்னா அதுவும் என்னவா மாறும்? சாபமாய் மாறும். நீங்கள் நீதிமொழி புஸ்தகம் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்காங்க, பைபிள் எடுத்துக்காங்க, எல்லாம் நல்லா சத்தத்தை நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. 1ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் படிங்க. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலோ நீ சம்மதியாதே. பாவிகள் என்ன செய்யணும்? நயங்காட்டினாலும் நீங்க சம்மதிக்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரம் பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோட விழுங்குவோம். புலியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்கள் முழுமையும் விழுங்குவோம். விளையிலிருந்து சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். கொள்ளை பொருளால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடு கூட பங்காளியாரு யாரு? பாவிகள். எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும். அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே நீ அவர்களுடைய வழி நடவாமல் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாவிகள் உங்களை நயங்காட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் சொல்லி களவாங்கும்படியாக கூட சேர்ந்து
யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம இதை எடுத்துருவோம், யாருக்கும் பண்ணாம இதை எடுத்துருவோம். கூட மட்டும் நீ நின்னா போதும், சப்போர்ட் பண்ணா போதும். பாவிகள் நயங்காட்டுவார்கள். அல்லேலூயா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் என்னவா மாறும்? சாபமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த எடுக்கிற அந்த வீட்டு நபர்கள் கூட விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா தேவன் அதை விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப சாபத்திடாய். நீங்க அநியாயமா சம்பாரிச்ச காசுகள், நீங்க உழைச்ச காரியங்கள் தவிர மற்ற அநியாயமா ஒருவனை ஏமாற்றி அபகரித்து எடுக்கிற எல்லா பொருட்களும் வீட்டில் இருக்குமானா அது சாபமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் முன்னோர்கள் வைத்திருந்தாலும் அது சாபமாக மாறும். இப்போ முன்னோர்கள் கதையை அதை முறியடிக்கு தான் நம்ம இன்னைக்கு அந்த கூட்டத்தை நம்ம வச்சுருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து, தெய்வ வழிபாடு சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் அது என்னது? சாபமாய் மாறும். அல்லேலூயா. தெய்வ வழிபாடு சரியா, அது நீங்க யாரை கும்பிட்டாஞ்சதான் அந்த சாமியை என்ன செய்யணும்னா, நீ கரெக்டா செய்யலன்னா கண்ணை குத்தி விடுவேன், ரத்த வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிடும். இன்னைக்கு ஏன் தெரியுமா? அவங்க குலதெய்வமா அப்படின்னு சொல்லி சாரியா போய் ஏக்கு லட்சமா எவ்வளவோ ரூபாயை செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவனுக்கு மெய்ப்பெண் கிடையாதுங்க, அவங்களுக்கு மெய்ப்பெண்ணே கிடையாது, வழிகாட்டியே கிடையாது. ஆனால் இவங்களாவே செலவு பண்ணி, என்னங்க ஒரு 10,000 ரூபாய் அந்தாங்க அப்படிங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது 10,000ங்கிறது ரொம்ப கம்மி. அல்லேலூயா. ரொம்ப கம்மியான ஒரு காரியம். குறைஞ்சது ஒரு மனிதன் வருஷத்தில் 25,000 ரூபாய் தெய்வ வழிபாடுக்காக செலவு பண்ணுறான். கோயில் கூடங்கிறான், குலதெய்வ வழிபாடுங்கிறான், அப்புறம் விசேஷ நாட்கள்ங்கிறான். இதுக்கு சேர்த்து 25,000 ரூபாய் செலவு பண்ணான். ஆனால் கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? நான் கிறிஸ்தவன், யாராவது தருவாங்களா? ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க வேற மதத்தில் உள்ளவங்க, வழிபாடு உள்ளவங்க குறைஞ்சது 25,000 ரூபாய் சீட்டை போட்டு கடன் வாங்கி குழு வாங்கி எதை செஞ்சான். நான் தெய்வ வழிபாடை மட்டும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன் போகிறான். ஏன் தெரியுமா? அது முடிஞ்சா அவன் கும்பிடுகிற ஆவியே சாபம் விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏசு கிறிஸ்து சாப்பிடவில்ல, ஏசு கிறிஸ்து அன்பானவர்ல, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அவனை ஏசு கிறிஸ்து ஏமாத்திக்கலாம், வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கலாம், அவனை என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏசு கிறிஸ்து மட்டும் அவனை எப்படி வேணா பண்ணிக்கலாம். அவனை தேவைப்படும் போது இயேசுவே வாங்க 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 வாங்க, ஐயா நாங்கள் இயேசப்பா நாங்கள் தான் தெய்வமே, நீங்கள் இல்லாட்டா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டா என்ன செய்யலாம்? கொஞ்சம் வெளியே வாசலில் உட்காந்துருங்க, நான் வாரம் உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏசு கிறிஸ்து சாப்பாடெல்லாம் விட மாட்டார்ல. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படிதான் தப்பா நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தடுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு பலிக்கும். அதாவது ஆண்டவர் சொன்ன சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு பலிக்கும். அடுத்து 15 படிங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளைகளின்படியும் கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயா, அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. அவர் சாபம் விடல, அந்த சாபத்தை யார் கையில ஒப்படைச்சிட்டாரு? புறஜாதிகள் வழிபாட்டில் உள்ள அந்த ஆவியே என்ன செய்யும்? கண்ணை குத்திருவேன், அதை குத்திருவேன்னு சொல்லிட்டு உடனடியா என்ன செய்யும்? சாபமும் விடும். நான் இங்க இயேசு கிறிஸ்து அவர் விட மாட்டாரு. அவர் யார் கையில பிடிச்சிருக்காரு? ஒரு கையில ஆசீர்வாதம், ஒரு கையில சாபம். இந்த கையை பிடி, உனக்கு 2 கையை பிடிச்சு கொடுத்துருக்கோம்ல,
படிச்சிருக்கோம்ல, இந்த 2 கையை பிடிச்சிக்கோ, ஒரு கை ஆசீர்வாதம் வச்சுக்கோ, ஒரு கை சாபமா வச்சுக்கோ. நீ என் சத்தத்தை கேட்டனா உனக்கு ஆசீர்வாதம் தங்கும், சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா சாபம் வந்து உன் மேல படிச்சுக்கும். நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு, ஏதோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இயேசு ஜெபத்தை கேட்கிறவரு, எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு. நேற்றுக்கு ஒரு பிள்ளை கூட என்கிட்ட தான் சொல்லிச்சு, எல்லா ஜெபமும் கேட்டாரு பாஸ்டர், எனக்கு ஒத்த ஜெபம் மட்டும் கேட்கல, நான் விரும்புற ஒரு பையனை மட்டும் எனக்கு தரவே மாட்டாருங்க, சத்தியமா தர மாட்டார். நீ விரும்புற காரியத்தை, நீ இதுக்கு முன்னால காரியத்து வேற கதை, இந்த கதை வேற. எல்லாருக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜெபத்தை கேட்கிற நம்ம நினைக்க எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். நினைக்கிற எல்லாத்தையும் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே செய்யறதுக்கு அதுக்கு வேண்டிய விண்ணப்பத்தை கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்து இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 90% பேர் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நீங்க கேட்டிருக்கலாம். எனக்கு இந்த ஆகாரம் வேணும், எனக்கு உடை வேணும், வீடு வேணும், எனக்கு இந்த வசதி வேணும், எனக்கு படிப்பு வேணும், ஞானம் வேணும் கேட்டால் கொடுத்துருப்பாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாததையும் கேட்டால் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கலன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், உங்க மேல சாபம் வந்து நிற்கும். அது யார் கையில ஒப்படைச்சிருக்காரு? சாபமா மாறுவதற்கும் ஆசீர்வாதமா மாறுவதற்கும் யார் கையில ஒப்படைச்சிருக்காரு? நம்ம கையில ஒப்படைச்சிருக்காரு. நாம நினைச்சா ஆசீர்வாதமா மாறிக்கலாம், நாம நினைச்சா சாபமாய் மாறிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சாபங்களை, முன்னோர்கள் செய்த சாபத்தை, நம்மளுடைய சாபத்தை முறியடிக்க என்ன செய்யலாம்? அல்லேலூயா. இதுக்கு முன்பதாக இன்னொரு காரியம் இருக்கு. வேத வசனம் தெரிஞ்சவங்களுக்கு அத்தனை பேருக்கு இது தெரியும். நீதிமொழியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யுது? தங்காது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உன் மேல வராது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நான் இயேசு கும்பிட்றேங்க, காரணம் இல்லாமல் சாபம்லாம் எங்கிட்டலாம் வராதுங்க அப்படின்னு. இயேசு கும்பிட்டாலும் காரணத்தோடு சாபமா இருந்தால் அது உன்கிட்ட வந்து தங்கிரும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். காரணம் இல்லாம நீங்க நில அபகரிப்பையோ மேற்கண்ட சொன்ன சாபங்களையோ செய்யக்கூடிய காரியத்தை நீங்க எதுவும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விட்ட சாபம் என்ன செய்யும்? தங்கும். அல்லேலூயா. அது தங்காம இருக்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன அனைத்து சட்டத்திட்டத்தையும் நீங்க என்ன செய்யணும்? கைக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. பெண் பாவம் ஆண் பாவம் பண்ணக்கூடாது. முன்னோருடைய சாபத்தினுடைய முறியடிக்கணும். இயேசு இரத்தத்தினால முறியடிக்கணும். முன்னோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை மிக சரியாக செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமையை நம்ம சரியாக செய்யணும். சாபத்தீடாய், அதை களவோ பொய் சொல்லியோ ஏமாத்தியோ தீடாய் பொருட்கள் நம்ம வீட்டில் எதுவும் வச்சுக்கக்கூடாது. அடுத்து ஆசீர்வாதத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு, சாபத்தையும் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. இதை நம்ம சத்தத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறணும். அப்படி இல்லாட்டா என்ன வந்துடும்? சாபம் தானே வந்துடும். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் சரி செஞ்சோம்னா யாரு சாபம் பண்ணாஞ்சதான் அது என்ன செய்யாது? உங்ககிட்ட தங்காது. அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களை துன்புறுத்தாம, மற்றவங்களை வேதனை படுத்தாம, மற்றவங்களை சாபம் விடுகிற அளவுக்கு அவங்கள செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வராது. அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லுவீங்க, நாங்க எல்லாத்தையும் கரெக்டா இருக்காங்க, அப்பனாலும் இவங்க சாபம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டுரும். உங்களுக்கு விரோதமா எந்த ஆவி வந்தாஞ்சதான், அது சாபமா இருந்தாஞ்சதான், மந்திரமா இருந்தாஞ்சதான், தந்திரமா இருந்தாஞ்சதான், உங்களுக்கு விரோதமாய் வருகிற அம்புகள் உங்களை பாதிக்கல அப்படின்னு சொன்னா அது எங்க போகும்? திருப்பி அவங்க கைக்கே போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சாபமா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுதானே எந்த ஆயுதமா இருந்ததா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, படுகுழி வெட்டுகிறவன் அதுல விழுவான், பட்டயத்தை எடுத்தவன் அதுலயே எடுத்துக்கிடுவான். அதனால நீ பயப்பட தேவையே இல்லை, கலங்கப்பட தேவையே இல்லை.
அதை அவனே தானே செஞ்சுக்கிடுவான். அவனே ஒரு காலம் வரும், காலத்தில் போய் உழுந்துக்கிடுவான். நீ அதை கவலைப்பட தேவையில்லை, நீ அதுக்காக ரொம்ப யுத்தம் பண்ண தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உங்களுக்கு தங்கவே தங்காது. நீ ஆண்டவருக்குள்ளாக சரியா நடந்துக்கிட்டனா அது என்ன செய்யாது, உனக்கு தங்காது. அல்லேலூயா. இப்போ முன்னோர்களுடைய சாபத்தை நம்ம எப்படி முறியடிக்கலாம்? அவங்க என்ன பாவம் செஞ்சுக்கான்னு நம்ம தெரியாது, அப்படிதானே? சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலது காதுக்கு வந்திருக்கலாம், சிலருக்கு காது வராமல் இருக்கலாம். அப்போ முன்னோர்களுடைய பாவத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ஞ்சு பாருங்கள். முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்க, அது நிமித்தமாக என்ன சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை வச்சு ஏசப்பா உடைய இரத்தத்தால் நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் எனக்கோ என் குடும்பம், என் வீட்டுக்காரரோ அல்லனா என் குடும்பமோ என் பிள்ளைகளுக்கோ இந்த சாபம் வரக்கூடாது. இன்றோடு நான் அதை முறிக்கிறேன். இயேசுவோடு கூட புதிய இரத்தத்தை உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சும்மா ஒரு சின்ன முழங்கா போட்டு ஏசப்பா நீ முன்னோர்களை பார்த்து மன்னிச்சுக்கோங்க உடன்படிக்கை முறிக்கிறேன்னு மட்டும் சொன்ன ஆகாது. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 3 நாளோ 4 நாள் 5 நாளோ 7 நாளோ 10 நாளோ 21 நாளோ 40 நாளோ இந்த ஈஸ்டர் வரைக்கும் எத்தனையோ நாட்கள்லாம் தான் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டோடைய சமூகத்தில் என்னன்னு பார்த்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஏது செஞ்சாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி, ஆண்டவரே அவங்களுடைய பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாவம் செய்தான பாவமாக இருந்தாலும் சரி தான், என் தலை மேலே நிற்கக்கூடாது, என் ரத்தத்திலேயே என் அணுக்களையும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் மன்னிங்க, நீங்கள் அதுக்காக தான் அடிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தாலான புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்னங்க புதிய உடன்படிக்கை? இனிமேல் நான் சாபமா ஆக மாட்டேன். அப்படிதான் புதிய உடன்படிக்கை. புரியுதா? புதிய உடன்படிக்கை என்ன? இனிமேல் நானும் சந்ததியே சாபமாய் மாற மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்துடணும். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வரணும், பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்து வரணும். இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கும் என் சந்ததிக்கும் என் தலை மேலே இருக்க சாபத்தையும் என் ரத்தத்தில் அணுக்களில் இருக்க சாபத்தை சுத்தமாக எடுத்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அந்த சாபத்தையும் முறியடிப்பார், ஆசீர்வாதத்தையும் தருவார். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பாட்டிமார்கள் 2 பாட்டிமார்கள் இருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்த பாட்டி, எங்கள் அப்பா பார்த்த பாட்டி, 2 பாட்டி வைராக்கியமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவங்க. அவங்க ஒரு சில ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாங்க. இந்த சாபம் என்ன செஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கைக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. நாங்கள் இதை இந்த சாபத்தை சரியாக முறியடித்தனால உனக்கு 5வது தலைமுறையாக இந்த சாபம் நீக்கப்படும், அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி எங்கள் பேர பிள்ளைங்க பிறந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அந்த சாபத்தையும் நாங்கள் முறித்து கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மிக சரியாக நீங்கள் ஒரு சாபத்தை மட்டும் முறிக்க மாட்டீங்க, அதே சமயம் உங்கள் முன்னோர்கள் வச்சிருந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இதை நீங்கள் சும்மா அசால்ட்டாக இல்லாமல் வருஷம் முழுக்க நீங்கள் உழைக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு வாரம் ஃபாஸ்டிங் உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க. நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறேன்? என் முன்னோர்கள் ஏதாவது இருக்காங்களா? நான் ஏன் பொய் பேசிகிட்டே இருக்கேன்? ஒருவேளை எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா பொய் பேசுகிறாங்களா? நம்ம பிள்ளைங்க பொய் பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சா தெரியும். அவங்க பொய் பேசுகிறாங்க, நான் பேசுகிறேன், என் பிள்ளை பேசுகிறேன் அப்படின்னா என்னத்தான்? தலைமுறை சாபம். புரிஞ்சுதான்? அப்படி தான் எடுக்கணும். எனக்கு ஒரு சாபம் இருந்தது. எங்கள் ஆம்பளை பையங்களில் யாருமே அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபத்தை முறியடித்து தான் எனக்கு அரசாங்க வேலை ஆண்ட தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். சாபம் என்பது சாபத்தை முறியடிக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அப்போ முன்னோர்களுடைய சாபத்தை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை சரி பண்ணணும். அதே சமயம் நாம் இதுக்கு சாபமாய் இருப்போமானா ஆண்டவரே மன்னிங்க,
இதே மாதிரி ஃபாஸ்டிங் போட்டு அந்த இடத்துல ஆண்டவரே என் பேச்சு நிமித்தமா, என் செயலின் நிமித்தமா, என்னுடைய புத்தியினத்தினால, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஏதாவது சாபம் ஏதாவது இருக்குமானா என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீர் எனக்காக மரத்தில் தொங்குனீங்க ஆண்டவரே, நீர் எனக்காக மரத்தில் சாபமானியே, உடைய ரத்தத்தால் என்னை மீட்டு கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் அழும்போது நிச்சயமாக ஆண்டவர் செய்கிறார். வேத வசனம் ஒன்று இருக்கு, சங்கீதம் 139 கடைசி 2 வார்த்தை, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. இதை பார்க்கணும், இதுதான் முக்கியமானது. வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கா, என் பேச்சில் இருக்கா, என் கண்ணில் இருக்கா, செய்கையில் இருக்கா, நான் ஏதாவது பண்ணியிருந்தேனா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன பண்ணேன், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன பண்ணினேன், அப்படி சும்மா அப்படியே ஆராய்ச்சி பார்க்கணும். என்கிட்ட ஏதாவது வலி இருக்கா, ஏதாவது வேதனை இருக்கா, ஆராய்ச்சி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, எல்லா மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்காங்க, அதுவும் இந்த கடைசி காலத்துல அநேகர் எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. நீங்க எதுக்காக ஓடுறீங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்துக்கு அப்புறம், இந்த பூமிக்கு அப்புறம் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கு என்பதை யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அதனால ஓடுகிறாங்க. இப்போது இருக்க ஆசீர்வாதத்துக்காக ஓடுறாங்க ஓடிக்கொண்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு மாசம் கழிச்சு திரும்பி பார்த்து, நீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க இவ்வளவு நாள் ஓடுனீங்கல்ல, எவ்வளவுங்க மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. பாஸ்டர் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட வேற கேட்காங்க, பாஸ்டர் ஏதாவது எனக்கு ஏதாவது கொடுங்க. நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறதான ஓட்டத்துல ஒரு நிமிஷம் நின்று, நான் எங்க நோக்கி ஓடுறேன், எதை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து, இந்த வழியில எது வேதனை இருக்காப்பா, அந்த வேதனை இருந்தால் என்னை எடுத்து போட்டு நித்திய வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் இன்னொருடைய சாபமாக இருக்கலாம், அல்லனா உங்களுடைய சாபமாக இருக்கலாம். தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு சாபம் இல்லாதபடிக்கு உங்கள் தலைமுறையாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். எல்லாரும் எழுந்திருப்போம்மா, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் முன்னோர்களுடைய பாவத்தினால் வந்த சாபம் முறியடிக்கணும். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. புதிய உடன்படிக்கை என்பது நான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, முன்னோர் செய்த பாவத்தை நான் செஞ்சிட மாட்டேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் முன்னோருடைய பாவத்தை நான் இப்பவுமே முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்பவுமே நான் முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இப்பொழுதே நான் புதிய உடன்படிக்கை, ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை நான் பண்றேன். ஆண்டவரே, என் பேச்சிலையோ என் செய்கையிலையோ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த ஏதாவது ஒரு பாவத்தினால சாபம் இருக்குமானா அந்த சாபத்தை ஆண்டவரே முறியடிங்க, மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சாபம் உன் வாழ்க்கையில வருதோ, அது முன்னேறுடைய சாபமா இருக்கலாம், உன்னுடைய சாபமா இருக்கலாம், உன் கணவருடைய சாபமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய சாபமா இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் சாபம் வாழ்க்கையில வரும்போது அதை முறியடிக்கும் போது அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால உண்டு. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால கழுவி என்னை ரட்சியோ, உம்முடைய ரத்தத்தினால என்னை ஜெயம் கொடுக்க செய்யும் சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் நீங்க கடவுள் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக தலைமுறையா இருக்குதான ரத்தத்திலே அணுக்களை தலைமையில் இருக்குதான சாபங்கள் விலகுவதாக
இயேசுவின் நாமம், விலகுவதாக இயேசுவின் நாமத்தில், விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். தூக்காலா பாலா காலா பாலா காலா. நானே சாபமா இருப்போமானா ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமான பிள்ளையா, நான் ஆசீர்வாத பிள்ளையா நான் மாறணும். நான் ஆசீர்வாதமான பிள்ளை. வாழ அறிக்கையிடுங்க, நான் ஆசீர்வாதமான பிள்ளை, நான் ஆசீர்வாதமான பிள்ளை, நானும் என் சந்ததி ஆசீர்வாதமான பிள்ளைகள் என்று நாவிலே அறிக்கையிடும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். இப்போது இருக்கதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறார். இன்று நீங்க காண்கிற எகிப்தினை நீ ஒரு நாளும் காண்பதில்லை. இன்றோடு அந்த சாபம் முடிந்தது. இன்றோடு அந்த சாபம் முடிந்தது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இன்றோடு அந்த சாபம் முடிந்தது. இன்றோடு சாபம் முடிந்தது. எனக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல சாபம் அல்ல, ஆசீர்வாதமே தங்கும். என் தலைமையில ஆசீர்வாதம் தங்கும். என் தலைமையில ஆசீர்வாதம் தங்கும். பயப்படாம சமாதானத்தோடு போங்க. நீங்க சமாதானத்தோடு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.